பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL 2025 மேட்ச் நம்பர் 61ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 19th மே மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 33 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். லக்னோ ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் டிஃப்ரெண்டாக பிஹேவ் ஆயிருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் இங்கே ரெட் சாயில் பிளாக் சாயில் அப்படின்னு மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் சாயில் விக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேட்டர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவே பிளாக் சாயில் பிச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அண்டு பேட்டர்ஸ் இந்த ரெண்டு பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ பிளாக் சாயில் விக்கெட்னு எடுத்துட்டோம்னா 2023ல நடந்த மேட்சஸ்க்கும் இப்போ நடக்கிற மேட்சஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. 2023 IPL பார்த்தோம்னா பிளாக் சாயில் விக்கெட்ல பிளே பண்ணும்போது ஸ்பின்னர்ஸோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா அதிகம் 130லேருந்து 150 இதுக்குள்ள தான் ரிஜிஸ்டர் ஆகும். பட் இந்த சீசனில் பிளாக் சாயில் விக்கெட்டில் பிளே பண்ணியிருந்தாலும் பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான போட்டியில் பிளாக் சாயில் விக்கெட்டில் பிளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 160லேருந்து 190 இதுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒருவேளை ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணக்கூடிய டீம் அந்த அளவுக்கு சரியாக பவுல் பண்ணல அப்படிங்கும்போது வேணா 190க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 76 மீட்டர் இருக்கு. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 63யும் இன்னொரு சைட் 74 மீட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 72, 76ம், தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் ரீஜன் 61 and 64 இருக்கு. கிரவுண்ட் டைமென்ஷன் பெருசாக இருக்கிறதாலையும் அந்த பிச் சப்போர்ட்னாலையும் இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தோம்னா பேஸ் வேரி பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியா, ஜெய்தேவ் உனத்கட், ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ், அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் இந்த மாதிரியான பவுலர்ஸுக்கு இந்த பிச் கண்டிஷன் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் எந்த டீமுக்குமே ஃபேவரபிளாக இல்லை, ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா IPL சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமுமே சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்காங்க. SRS டீமில் வந்து பார்த்தோம்னா இந்த சீசனில் 3 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க இதுவரை 11 மேட்சஸ் பிளே பண்ணி. அதுக்கப்புறம் டீம் நியூஸில் பார்த்தோம்னா ட்ரேவிஸ் ஹெட் இன்னைக்கான போட்டியில் பிளே பண்ண மாட்டார் கோவிட் சிம்டம்ஸ்னால. அதனால இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஃபேக்டர் மட்டும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான சமயத்தில் இவங்க நம்ம பேக் பண்ணலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த ரெண்டு ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 5 முறை பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 4-1 லக்னோ டீம் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ஒரு முறை பிளே பண்ணதில் அந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. லக்னோ டீம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 19 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 9 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் வந்து டீசெண்டாக இருக்குது. இதுவே SRS டீம் இங்கே பிளே பண்ண ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 5 மேட்ச்சில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க ஒரு போட்டிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க 4 போட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரும் 169 இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 195 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 195 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 5 மேட்ச் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 8.3யும் மிடில் ஓவர்ஸில் 7.9 இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 9.8 இருக்கு. இங்கே கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மற்ற ரெண்டு ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் ரீசெண்டாக நம்ம பார்த்தா மற்ற ஐபிஎல் வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பவுலர்ஸில் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் அந்தளவுக்கு விக்கெட்ஸ் விழுகலை. லாஸ்ட் சீசனில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. 1.5 1.6 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த சீசனில் அவ்வளோக்கா விக்கெட்ஸ் விழுகலை. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற பவர் பிளே பவுலருடைய குவாலிட்டியை பொறுத்தும் இருக்குது. அதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 9.5ம் டெத் ஓவர்ஸில் 10.2 இருக்கு. பட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 8.6 இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் 9.5 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸில் 8.6க்கு ட்ராப் ஆயிருக்கு. இந்த மிடில் ஓவர் ஸ்பேஸில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்லைட்டாக சப்போர்ட் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு டியூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே சப்போர்ட் இருந்திருக்கு. பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாமினேட் பண்ண மாதிரி அந்தளவுக்கு பெருசாக டாமினேஷன் இல்லை. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் அதிகமாக பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் இருந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றி இன்டெப் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங் 78 இருக்குது. இந்த சீசனில் டோட்டலாக நடந்த 5 மேட்சஸில் 4 மேட்ச்சில் லக்னோ டீம் தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில போட்டிகளில் எடன் மார்க்ரம் அண்டு மிச்சல் மார்ஷ் 2 பேருமே நல்லா பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தாங்க. இன்னொரு மேட்ச் பார்த்தோம்னா குஜராத் டீம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த டீமோட ஓப்பனர்ஸ் எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 57% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. இதில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் டீசெண்டாக இருக்கு. பட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு 128 தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட் வந்து விழுந்துச்சு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3 இருந்துச்சு. இந்த மிடில் ஓவர் ஸ்பேஸில் பார்த்தோம்னா பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அதனால தான் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்கு. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 62% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் அப்போ சொல்லியிருந்தேன். ரெட் சால் விக்கெட்ல பிளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 35% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த இன்னிங்ஸ்லயும் பெருசா கான்ட்ரிபியூஷன் வரல. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 160 ரீச் பண்ணுது. அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். இந்த சீசன்ல இதுவரை நடந்த 5 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 104 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 55% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 65% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 3 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரெண்டுமே நல்லா இருக்கு. பட் எக்கனாமி ரேட் சுமாரா தான் இருக்கு. 9 ரன்ஸ்க்கு மேல கன்சீட் பண்றாங்க ஒரு ஓவருக்கு. ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 85 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் bowlersக்கு நிகரா இவங்களும் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினா பிளாக் சாயில் விக்கெட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும் போது அதிக ஓவர் ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 45% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 35% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 28 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா தான் இருக்கு. எக்கனாமி ரேட் 8.6 இருக்கு. ஃபாஸ்ட் bowlers கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் bowlers அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா இந்த சீசன்ல ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 60 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. 63% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணி 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 79% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் ஷேரிங் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா 5 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 14 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. எக்கனாமி ரேட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் சுமாரா தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா
டோட்டலா 36 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 38% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 21% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டா பார்த்தோம்னா ஒரு சில போட்டிகளில் ஒரு விக்கெட்டும் ஒரு சில போட்டிகளில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 31 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா இங்க பவுல் பண்ணும்போது எக்கனாமி ரேட் மட்டும் இங்க உங்களுக்கு பெட்டரா இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் bowlers டோட்டலா 44 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 48% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 39% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு சில போட்டிகளில் ஒரு விக்கெட்டும் ஒரு சில போட்டிகளில் 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 38 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இது வந்து சுமாரா தான் இருக்கு. எக்கனாமி ரேட்டும் ரொம்ப புவரா இருக்கு. 10 ரன்ஸ்க்கு மேல கன்சிட் பண்றாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலா 49 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. செகண்டா இங்க பவுல் பண்ணும்போது அதுவும் மெயினா டியூ இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படிங்கும்போது ஸ்பின்னர்ஸ் கிட்ட இருந்து அதிக ஓவர் எதிர்பார்க்கலாம். ஓவர்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 52% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பெர்சன்டேஜ்ல பார்க்கும்போது 61% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 27 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. எக்கனாமி ரேட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பெட்டரா இருக்கு இங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்றேன். அது கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும் ட்ரேடிங்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸா எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியா இந்த போட்டியில ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கு ஏற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல பிளேயர்ஸை பிக் பண்ணுங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 7th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. வரக்கூடிய 3 மேட்சுமே நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சு அது போக மற்ற டீம்ஸோடைய வின் அண்ட் லாஸ் பொறுத்து தான் இவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல மிச்சல் மார்ஷ், எடன் மார்க்ரம், நிக்கோலஸ் பூரன். மிடில் ஆர்டர்ல ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத். லோவர் ஆர்டர்ல ரவி பிஷ்னோய், அவேஷ் கான், ஆகாஷ் தீப் அண்ட் பிரின்ஸ் யாதவ். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் திக்வேஷ் ரதி இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல பிரின்ஸ் யாதவ், அவேஷ் கான் அண்ட் திக்வேஷ் ரதி இந்த 3 பேரும் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது டீசெண்டா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு அதிகபட்சமா 63 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 60 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணிருக்காரு. அடுத்ததா எடன் மார்க்ரம். இவர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு இதுவரை 2 மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணிருக்காரு. லாஸ்ட் சீசன் வரைக்கும் எஸ்ஆர்எஸ் டீமுக்காக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. 6 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 197 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்டா ஒரு மேட்ச்ல 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பேட்டிங்ல 2 மேட்ச்லயும் பவுலிங்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 9 இன்னிங்ஸ்ல டோட்டலா 317 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 63யும் அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 77 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. 24 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரிஷப் பண்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. 17 இன்னிங்ஸ்ல 551 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய பெஸ்ட் ஸ்கோர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு தான் அடிச்சிருந்தாரு. 128 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2018 ஐபிஎல் சீசன்ல அடிச்சிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 134 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாரா தான் இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஆயுஷ் படோனி. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 373 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர். எஸ்ஆர்எஸ் டீமுக்கு
இவருடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 29 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 89 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலயுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. சுமாரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா அப்துல் சமாத். பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலா பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ரவி பிஷ்னோய் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 18 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா திக்வேஷ் ரத்தி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இவர் பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஆவேஷ் கான். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஆகாஷ் தீப். இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பிரின்ஸ் யாதவ். இவர் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 3 மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 7 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க இந்த சீசன்ல இருந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா குஜராத் டீமுக்கு 38 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன். மிடில் ஆர்டர்ல கமிந்து மெண்டிஸ், அன்கித் வர்மா, சச்சின் பேபி, அபினவ் மனோகர். லோவர் ஆர்டர்ல பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட் அண்ட் ஜீசன் அன்சாரி. இம்பாக்ட் பிளேயர்ஸ்வா பார்த்தோம்னா அபினவ் மனோகர் அண்ட் ஈஷன் மலிங்கா இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ஜெய்தேவ் உனத்கட் பவுல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலர் பார்த்தோம்னா ஒன்னா பேட் கமின்ஸ் இல்லைன்னா ஈஷன் மலிங்கா இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா எஸ்ஆர்எஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அபிஷேக் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், பேட்டிங் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 34 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 35 ஆவரேஜ் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு. பவுலிங்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல பேட்டிங் மேட்ச் அப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்கரா மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இஷான் கிஷன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. லக்னோ டீமுக்கு 20 ஆவரேஜ் இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 199 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 89 ரன்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் இருக்காரு. ஆஃப் பிரேக், லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன். லக்னோ டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 73 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 47 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா கமிந்து மெண்டிஸ். ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா 2 மேட்ச்ல டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு புவரா இருக்கு. அடுத்ததா அன்கித் வர்மா. லக்னோ டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. அடுத்ததா சச்சின் பேபி. ரீசன்ட் ஃபார்ம் இவருக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அபினவ் மனோகர். பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேட் கமின்ஸ். இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷல் பட்டேல். பவுலிங் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜெய்தேவ் உனத்கட். லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா இவர் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜீசன் அன்சாரி. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு.
கடைசியா பார்த்தோம்னா ஈஷான் மலிங்கா இந்த சீசன்ல இவரு ப்ளே பண்ண 4 மேட்சஸ்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிரா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல நிக்கலஸ் போரான் அண்ட் ஹென்ரிச் கிளாசன் இருக்காங்க. இது போக மத்த 2 ஆப்ஷன் ரிஷப் பண்ட் அண்ட் இஷான் கிஷன் இருக்காங்க. 2 பேருமே இந்த சீசன்ல இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்காங்க. இந்த போட்டியில ரெட் சாயில் விக்கெட்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது வேணா ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ். மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது ஆயுஷ் படோனி அண்ட் அப்துல் சமாத் இருக்காங்க. அப்துல் சமாத் ரீசன்ட் மேட்சஸ்ல அவரை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். லக்னோ ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்ல வேணா நீங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆயுஷ் படோனி பெஸ்ட் பிக்கா இருக்காரு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்டா பேட் பண்ணாலும் செகண்டா பேட் பண்ணாலும் பெஸ்ட் பிக்கா இருப்பாரு இந்த போட்டிக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா எடன் மார்க்ரம் அண்ட் அபிஷேக் சர்மா இந்த 2 பேருமே இந்த கேட்டகரியில பெஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக இன்னொரு ஆப்ஷன் கமிந்து மெண்டஸ் இருக்காரு. இன்னைக்கான போட்டியில பிளாக் சால் விக்கெட்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க பிக் பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. பவுலிங்ல பாத்தீங்கன்னாலும் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ரெண்டும் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. குவாலிட்டியான பவுலர். பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா திக்வேஷ் ரதி, பேட் கமின்ஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல இன்னைக்கு பிளாக் சாயில் விக்கெட்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் இந்த மாதிரியான பவுலர்ஸுக்கு பிச் கண்டிஷன் ஆகட்டும் கிரவுண்ட் டைமென்ஷன் ரெண்டுமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோ டீம்ல அவேஷ் கான் இருக்காரு. ஃபர்ஸ்டா லக்னோ டீம் பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்க பிக் பண்ணலாம். அதே போல இந்த பிளாக் சாயில் பிச் கண்டிஷன் பார்க்கும்போது ஜெய்தேவ் உன்னத்கட் அவருக்கு சூட்டபிளா இருக்கும். ரீசெண்டாவும் கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா கன்சிடர் பண்ணலாம். அதே போல லக்னோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது பிரின்ஸ் யாதவ் அவரை நீங்க டிஃபரன்ஷியலா கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் தான். இந்த சீசன் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்டா விக்கெட்ஸ் தான் எடுக்கல. அதனால கண்டிப்பா நீங்க கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ஸ்ல ட்ரை பண்ணலாம். லக்னோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல ஹென்ரிச் கிளாசன், நிக்கலஸ் புரன் அண்ட் அபிஷேக் சர்மா இருக்காங்க. இந்த போட்டியில பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ரிலையபிளான கேப்டன்சி பிக் அப்படின்னு சொல்ற மாதிரி யாருமே இல்லை. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஹென்ரிச் கிளாசனையும், செகண்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது அபிஷேக் சர்மாவையும் நீங்க கேப்டனா சூஸ் பண்ணலாம். இதுவே லக்னோ டீம்ல பார்த்தோம்னா நிக்கலஸ் புரன் ஃபர்ஸ்டா பேட் பண்ணாலும் செகண்டா பேட் பண்ணாலும் பெஸ்ட் பிக்கா இருப்பாரு. மெயினா ரெட் சால் விக்கெட்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது இவரு கேப்டன்சி பிக்கு பெஸ்டா இருப்பாரு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், எடன் மார்க்ரம் அண்ட் ஆயுஷ் படோனி இருக்காங்க. இன்னைக்கு பிளாக் சாயில் விக்கெட்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது எடன் மார்க்ரம் டாப் கேப்டன்சி பிக்ல வராரு. ஏன்னா பேட்டிங் போக பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல பாத்தீங்கன்னாலும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்திருக்காங்க. ஓப்பனர்ஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறதால பவர் பிளே ஓவர்ஸ்ல கூட இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளாக் சாயில் விக்கெட்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி அங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.